ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பொரிச்ச குழம்பு பார்க்கலாம். அதுக்கு வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கத்திரிக்காய் இருந்தாலும் கத்திரிக்காய் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் தனியாக, மல்லித்தூள் தனியாக சேர்த்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோங்க, மொத்தமாக அதையே சேர்த்துக்கோங்க 2 ஸ்பூனு. மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி மொத்தமாக அரைச்சி. அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கணும். அது காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சதும் அது கூட 1 ஸ்பூன் வெந்தயம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். அப்புறம் தக்காளி 2 சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா வதக்கணும். அது கூடவே காய் சேர்த்துக்கணும். காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் குக்கர் மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் விட்டுறணும். கமன்னு பொரிச்ச குழம்பு ரெடி. இந்த சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.